காட்டுக்குள்ள போயிட்டு இருக்க பஸ்ஸை தூக்கி கொள்ளையர்கள்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. அவங்க ஹீரோயினை துரத்த நம்ம ஹீரோ ஹனுமான் உண்டிகள் வச்சு காப்பாத்துறாரு. ஆனா அவரையும் வெட்டி ஆத்துல தூக்கி வீசிடுறாங்க. ஹீரோயினோட செயின் தண்ணிக்குள்ள மூழ்கி போக நம்ம ஹீரோ அதை எடுக்க ஃபாலோ பண்ணி போறாரு. ஆழத்துல ஏதோ மின்ற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ அதோட வெளிச்சம் அதிகமாகுது. கட் பண்ணா கரை ஒதுங்கி இருக்காரு. ஊர் மக்கள் அவர் தூக்கி வீட்டுல போடுறாங்க. வைத்தியர் மாவு கட்டு போட்டுட்டு இது சரியாக 1 மாசத்துக்கு மேல ஆகுன்ற அப்படி சொல்லிட்டு போறாரு. கண் விழிச்ச ஹீரோ ஆத்துல கிடைச்ச கல் எடுத்து பாக்குறாரு. அதை பார்த்ததுக்கு மேலே காயமெல்லாம் ஆன மாதிரி நார்மலா இருந்திருக்கிறாரு. கையை முறுக்குறாரு. கையில கட்டின குச்சி கீழே விழுகுது. கண்ணோட கலந்து சிவப்பா இருக்கு. ஏற்பட்ட காயம் எல்லாமே தானா குணமாகுது. நடக்கிறப்ப காலில் போட்ட டம்ளர் நசுங்கி போயிருது. கதவை திறந்தா கதவு கையோட வந்துருது. ஹீரோயின் அனுமான் தான் தன்னை காப்பாத்தலாம்னு நினைச்சு வருவாங்க. இவன் காயம் இல்லாம இருக்கிற பார்த்து ஏமாந்து போயிருவாங்க. ஹீரோயினோட செயின் எடுத்துட்டு நான் தான் உன்னை காப்பாத்துறேன்னு சொல்றதுக்கு அவங்க இருக்க இடத்துக்கு போவான். பொறிக்கு பசங்க ஹனுமான் கொண்டு வந்த செயினை பிடிங்கிட்டு அவன் கண்ணை கட்டி வம்புழுக்கிறாங்க. ஹனுமான் சும்மா தட்ட எல்லாம் பறந்து போய் விழுகிறாங்க. அவங்க கையில கிடைச்ச பொருளாம் தூக்கி போட ஹனுமான் ஈஸியா டேக்கிள் பண்ணி செயினை பிடிங்கிறான். ஹீரோயினோட செயினை கொடுக்கணும்னு பார்த்தா அதை குரங்கு ஆட்டை போட்டு போயிருது. இவங்க எல்லாத்தையும் அடிச்சது நான் தான் சொல்றான். ஆனா ஹீரோயின் நம்பருக்கு தயாரா இல்ல. நம்ப வைக்கிறதுக்காக மரத்தை வதைப்பான், பானையை கொத்துவான். 2 பொருளுக்கு எதுவாகாது. கை கால் வலியோட வீட்டுக்கு போறான்.